பயப்படாம ஒன்னும் பிரச்சனை வந்துடாது. நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். இவரு ஐயா வானவராயர். வணக்கம். வணக்கம். அது அவரோட தம்பி ராஜசேகர். வணக்கம். அவரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவரு நம்ம ஒரு டாக்டர். அப்புறம் ஐயாவும் தம்பியும் அமெரிக்காவில பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சு அத்தனை பணத்தையும் அள்ளிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊர்ல நாம எல்லாம் நல்லா இருக்கணும்னு பெரிய மனசு பண்ணி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறாங்க. இப்போ மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பம் அடுத்த மாசத்துல இருந்து 10,000 ரூபாய் சம்பாதிக்க போகுது. சொல்ல போனா நீங்க எல்லாம் பணக்காரங்களாக போறீங்க. நம்ம ஊருக்கு லைட் என்ன, ஆஸ்பத்திரி என்ன, தண்ணி தொட்டி என்ன, பள்ளிக்கூடம் என்ன, நம்ம ஐயா ஊரையே பட்டணமா மாத்த போறாரு. நாம் எல்லாரும் அவரை வாயார வாழ்த்தணும். பூஜை முடிஞ்ச உடனே அன்னதானம் நடக்கும். நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஐயா பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. வேணாம், இது வேணாம். நிறுத்துங்க. அழிக்க போகுது, எல்லாரையும் அழிக்க போகுது. இது இங்க வரக்கூடாது. இதனால எல்லாமே அழிய போகுது. அதான் டப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? எங்க கரண்ட் பண்ண வந்த உன்னியா ஊருட்டு வெளி பண்ணி சொல்லிச்சே போடி. நான் போக மாட்டேன். இது ஏன் ஊரு? ஏன் ஊர் அழிய பாப்பேனா? இல்ல அழிக்கதான் விட்டுருவேனா? நான் விட மாட்டேன். இது வேணாம் சொல்லுங்க. இது எல்லாரையும் அழிக்கும். நான் சொல்றத கேளுங்க. போடி போடி. விடுங்க சார், பொம்பளை பிள்ளை போட்டு அடிச்சு. டாக்டர் ஐயா, உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பைத்தியம். இப்படி அடிச்சாதான் சரிப்பட்டு வரும். நாம பூஜை ஆரம்பிக்கலாம். நான் சொல்றத கேளுங்க. இது அழிக்கும், எல்லாத்தையும் அழிக்கும். கயல்வெளி எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். ஊர் மக்கள் தள்ளி வச்சதால மண்டபத்திலையும் மரத்தடியிலையும் ஆத்தங்கரையிலையும் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பிறவியா தான் தெரியும். ஆனா அன்னைக்கு ஒரு காளி மாதிரி அந்த விழா நடக்க கூடாதுன்னு அவ பட்ட பாடு இருக்கே, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வந்தது. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி இடையில புகுந்து தடுக்கிறது எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. இல்ல டாக்டர், இது நல்லதுக்கு இல்ல, பெரிய தப்பு. இதனால இந்த ஊரே அழிய போகுது. எப்படி சொல்ற நீ? எனக்கு தோணுது டாக்டர், அவ்வளவுதான். இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தோணும், அதனால சொல்றேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு என்ன போட்டு கரிச்சு கொட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பைத்தியக்காரின்றாங்க. சரி, அதை விட நீயே இங்க இருக்க, வேற எங்கேயாவது போ, ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ. முடியாது டாக்டர், இது நான் பிறந்த இடம். இதை விட்டு நான் போக மாட்டேன். இங்க இருக்கிற எல்லார் வீட்லயும் நான் ஒரு வேலையாவது சோறு வாங்கி சாப்பிட்டிருப்பேன். எல்லார் வீட்டு ரத்தமும் என் உடம்புல ஓடுது. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எப்படி போக முடியும்? இது நடக்காம தடுக்கணுமே தவிர நான் இங்கிருந்து போக கூடாது. போக மாட்டா, இவ போக மாட்டா, எங்கேயும் போக மாட்டா. இவ இங்கேயே தான் இருப்பா கடைசி வரைக்கும். இந்த மண்டபத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டா. இது அவ தலை எழுத்து, விதி. இந்தா சாப்பிடு. சரி, நான் போயிட்டு வரேன். சரி டாக்டர். செத்துவான் தோணுச்சு, அதான் சொன்னேன். இது தப்பா?
யாரு? 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 ஐயோ! பாவி! ராசமணி! பாவி, நான் அப்பவே சொன்னேனேடா, ஃபேக்டரி வேணாம், இங்க வரக்கூடாது. ஃபேக்டரி வந்தா இந்த ஊரே நாசமாயிடும் சொன்னேல, அதான் நடந்திருக்கு. இதாயா இதுக்குதான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன வரவழைச்சு இப்படி ஏதாவது கத்த விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? ஏய், ஓடி. ஏய், நாங்க என்ன பண்ணுது? சண்டாளி நமக்கு சோறு போடுற தெய்வத்தை அடிக்கிறா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிக்கிறா. பார்த்துட்டு சும்மா இருக்கேன், அடிக்கலாம். அம்மா, தாயி! அட பாவிகளா, இப்படி அநியாயமா அடிச்சு கொண்டுட்டீங்களா? ஊருக்கா வாழ்ந்தவள அப்படி ஊரே கல்லால அடிச்சு கொண்டு விட்டீங்களா பாவிகளா? இவன் நான் என்ன பண்ணுவேன்? வாங்க வாங்க டாக்டர், வாங்க. இவங்கதான் என்ன என்ன பண்ண போறீங்க? கயல்வழியோட கண்ணை எடுக்க போறோம். அட பாவிகளா, அப்பா இப்போ இப்படி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்போ நீங்க கண்ணை வேற எடுக்க போறீங்களா? நான் விட மாட்டேன். வேணாம், விட்டுருங்க. ஏய், முத்து. இதை எடுக்காதீங்க. புரியாம பேசாத, இது அவளோட கடைசி விருப்பம். அவங்கள தொந்தரவு பண்ணாத. என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னால ஏய். பார்க்க முடியாது. நான் பார்க்க மாட்டேன். ஏய், என்ன முத்து. விட்டுருங்க. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் கரியம். கயல்வழி செத்த பிறகுதான் நான் முழிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வியாதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. சாதாரண மருந்தால தீக்கிற வியாதி அது இல்ல, தீர்க்கவே முடியாத மிக கொடுமையான பலவிதமான நோய்ங்க ஜனங்களை தாக்கி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன காரணம் தெரியாம குழம்பு இருந்தப்பதான் தற்செயலா ஆத்து நீரை செக் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்டுக்கும் அனுப்புறேன். ஆத்து நீரை குடிச்ச அத்தனை பேருக்கு நோய் வந்திருக்கிறது எனக்கு அப்பதான் தெரியும்.